வணக்கங்க. நேத்து ஒரு காணொளி பதிவு பண்ணியிருந்தேன். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில பாண்டி என்கிற நெடுஞ்செழியன். அவர் நுட வைத்தியசாலை வச்சிருந்தாரு. அவர கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த காணொளிக்கு கீழ வந்த கமெண்ட் எல்லாத்தையுமே உங்ககிட்ட படிச்சு காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு விஷயம் தெரியாம சில விஷயங்கள் நான் பேசிறக்கூடாது இல்லையா? இப்போ நான் ஒரு விஷயத்த பதிவு பண்றேன் அப்படின்னா, தப்புனா எடுத்து அதிலேயே கமெண்ட்டா பதிவு பண்ணுங்க. இது தப்புமா, இது இந்த மாரி நடந்ததுமா அப்படின்னு. ஏன்னா பார்த்த உங்களுக்கு தான் தெரியும். எட்டியிருந்து எனக்கு விஷயம் வந்தது, அத கேட்டு உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படின்னா, இது இல்லம்மா விஷயம், இதுதாம்மா விஷயம், இதுதான் நடந்தது அப்படின்னா, உடனே நான் அடுத்த காணொளி பதிவு பண்ண தயாரா தான் இருக்கேன். எனக்கு தப்பான விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துறக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் இருக்கு. அந்த நோக்கம் சரியானதாக இருந்ததுனாலயோ என்னவோ, நீங்க அத்தனை பேருமே எனக்கு சப்போர்ட் குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. இப்போ ஒரு 4 கமெண்ட்டை மட்டும் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ராஜ்குமார் ராஜ், புத்தூர்கட்டு பாண்டியன் அவர்கள் விளம்பரம் அவருக்கு எதிராக மாறிவிட்டது, அவ்வளவுதான். ஸோ அவர் அதிகமாக வலைதளங்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சுது. ஸோ அந்த வலைதளத்தின் காரணமாகவே அவருக்கு இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காணொளிக்கு கீழே கிட்டத்தட்ட 1000த்துக்கும் மேற்பட்ட கமெண்டுகள் வந்திருக்கு. அத்தனையிலையும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 50 பேர் தாங்க அதில் இவர் நல்லவர் இல்லை, இவரால் நான் பாதிக்கப்பட்டு விட்டேன் அப்படி இப்படின்னு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிறவங்களில் பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கிட்ட நான் போய் வைத்தியம் பார்த்தேன், எனக்கு சரியாச்சு, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காங்க. கமெண்ட் வேணால் ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் என்னுடைய காணொலிக்கு கீழே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்டுமே இருக்குது. நீங்களும் படித்து பார்த்து செக் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் பாதி பேரை நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அரசியல் அப்புறம் மற்ற விஷயங்களை சார்ந்து அவங்க அதில் பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா தேவையோ அதை மட்டும் நம்ம இங்கே பேசுவோம். முருகன் அன்பு அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாயை குறைச்சாவே வாழ்க்கையில் முன்னேறலாம். தன்னைத்தானே 19வது சித்தர் சேவுகமூர்த்தி ஐயனார் நான் தான் என்று சொல்வது வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற கோவிலில் உள்ள சாமியை நான் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல் இருக்கு. ஸோ அவங்க இந்த பதிவை போட்டிருக்காங்க. இப்போ நான் கமெண்ட்டை படிக்கிறேன். இந்த கமெண்டெல்லாம் சரியா தவறா அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ரிஷிகுமார் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயா நான் அவரிடம் வைத்தியம் பார்த்திருக்கிறேன், எனக்கு நன்றாக உள்ளது, அவரை வேண்டுமென்றே பழிவாங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப மனசுக்கு வேதனை தரக்கூடிய ஒரு காணொலியை இதில் பதிவு பண்ணியிருந்தாங்க. பெருமாள் அப்படின்னு சொல்லி அவர் படுத்த படுக்கையாக இருக்கார். எதுக்காக நீங்கள் இந்த காணொலி எனக்கு பதிவு பண்ணீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு பதில் சொல்லலை. ஸோ அதையும் நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். சுஜின் செர்லி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முறையான அரசு அங்கீகாரம் பெற்று நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயந்தான். வேல்முருகன் கே, அவன் தன்னை பெரிய சித்தர்னு சொல்லிக்கிட்டு மற்றவங்களை காலில் விழ சொன்னான். அவன் பண்ணுறது தப்புன்னு சொன்னவங்களை சாபம் விட்டான். அவனை பிடிச்சு உள்ளே போடலாம், என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ பாதிக்கப்பட்டவர் போல் இருக்கு. அடுத்து கண்ணன் ராமையா, மூலிகை தைலம் என்பது கண்டிப்பாக ஆராய வேண்டும். வாயை கட்டியிருந்தால் இந்த விளைவு வந்திருக்காது என்பது என் கருத்து அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ராகவேந்திரன், மக்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். மரபு வழி சித்த வைத்திய முறைகள் மனித உடலின் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. அடுத்தது ஆர் சிவகுமார் எஸ்கே, நான் பாதிக்கப்பட்டேன், 15 பாட்டில் 9000, 8 பாட்டில் தடவி இருக்கேன், இன்னும் வலி நிற்கலை போல், இன்னும் 6 பாட்டில் மீதம் இருக்குது, காசு வாங்கி கொடுங்க மேடம், சரியாகவில்லை அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்டிருக்காரு. ஐயா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவர்கிட்ட போயிட்டு எனக்கு இது மாதிரி சரியாக வரல, நீங்கள் நான் கொடுத்த பைசாவை ரிட்டர்ன் கொடுங்கன்னு சொல்லி நேரடியாக கேட்டுவாங்க. ஏன்னா நீங்கள் வாங்கினது எனக்கு தெரியாது, அவர் கொடுத்தது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் இந்த பஞ்சாயத்துக்குள்ளே வரல. அடுத்தது கார்த்திகேயன், இதை நான் எதிர்பார்த்து தான், ஓகே அவர் வேறு மாதிரி போட்டிருக்காரு. வலைதளங்களில் நிறையா பேசிகிட்டே இருந்திருப்பார் போல் இருக்கு. ஸோ அதனால் அதுவும் அவருக்கு எதிராக அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மனசுக்கு ஒரு காயத்தை உண்டு பண்ண விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஒரு ஐயா புதுக்கோட்டையிலேருந்து பேசினார். எனக்கு ஸ்ட்ரோக்மா, நான் இப்போவும் அந்த ஒரு நோய்வாய்ப்பட்டு தான் இருக்கேன், ஆனால் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நடந்த விஷயத்தோட ஒரு பக்கத்தை பதிவு பண்ணியிருக்கேன், மறுபக்கத்தை இன்றைக்கி பதிவு பண்ணுறேன். மக்களுக்கு நல்லது அப்படின்னு நடக்க போகிற எந்த விஷயமா இருந்தாலும் அதை நான் ஆதரிக்கிறேன். அதே போல் அந்த மக்களுக்கு தீங்கு கொடுக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அதை நான் எதிர்க்கிறேன். காணொலியை கேளுங்க, எது நல்லது எது நல்லதில்லை அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு முடிவெடுங்க. நீங்கள் எந்த ஊர், உங்கள் பேர்? புதுக்கோட்டைமா. நான் போயிட்டு வந்தேம்மா. புதுக்கோட்டை. உங்கள் பேர்? என் பேர் மோகன்மா. மோகன். நீங்கள் பாதிப்புக்குள்ளானவங்க, அதாவது ஆல்ரெடி எனக்கு ஸ்ட்ரோக் ஒரு 4 வருஷமா இருக்கும்மா.
அவர் வந்து என்னோட சின்ன வாட்டுகள். ம் கையை தூக்க அப்படின்னாரு. ம் ஏற்கனவே கை தூக்க தெரியும், எனக்கு தூக்க முடியும். ம் முன்னாடி இது மாதிரி எத்தனை வருஷம் ஆச்சு தூக்கி அப்படின்னாரு. ம் நான் 3-4 வருஷம் ஆச்சு அப்படின்னு. ம் அப்புறம் வந்து என்னை தூக்கி மேலே வச்சு சொன்னாருமா. ம் வச்சுட்டு இது மாதிரி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 3 வருஷம் 4 வருஷம் என்ன இருக்கும். ம் அப்புறம் சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணாப்புல என்கிட்ட வந்து, நீங்க வந்து குடி பிடிச்சிக்கிட்டுங்க, ம் உங்களுக்கு நான் சம்பளம் தரேன் அப்படின்னாப்புல. ம் அது எப்படிமா அது என்னால முடியுமாம்மா என் பிள்ளைகளை விட்டு? புரியல, என்ன சொல்றீங்க? கொடி பிடிச்சிக்கிட்டு இப்போ ரோட்ல உட்காந்து கொடி பிடி, ம் இப்போ நான் உங்களுக்கு சம்பளம் தரேன் இங்கே இரு அப்படின்னாரு. ஓ சரி, அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னால முடியலன்னு வந்துட்டேம்மா. இது உங்கள்கிட்ட நேரடியாகவே கேட்டாங்களா? நேரடியே கேட்டாரு. எனக்கு முன்னாடி போனவரை ஒருத்தர் இந்த பரேசி பேடா அவனை பிடிச்சி தள்ளி விடா வெளியில தள்ளி விடா அப்படின்னு சொல்லிட்டாப்ல. நீங்க மட்டும் போனீங்களா இல்ல உங்க குடும்பத்துல? நான் மட்டும்தான் போனேன். நீங்க மட்டும் யாராவது குடும்பத்துல கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? விவரம் தெரியும். அவ்வளவுக்கு வந்து எனக்கு ஆளு துணை இல்லம்மா. ஆ என் மாப்பிள்ள வந்து டோக்கன் வாங்கி விட்டுட்டு போயிட்டாப்ல. ஆ எனக்கு அவ்வளவு சங்கடமா இருந்துச்சுமா. போய் ஏண்டா போனோம்னு வர அளவுக்கு வந்துருச்சுமா. என்னால முடிஞ்சது. என்னால எனக்கு நான் போய் அனுபவிச்சேன். யாராவது திட்டுறாருமா ஒரு வாழ்க்கை வந்தோடு நான் காமிக்கிறாரு. ஆ ஏமா நான் ஜாமீன் சொன்னா அப்பவே எனக்கு வந்து நீ ரூபத்துக்கு நான் வந்திருக்கேன்லம்மா. ஆ அது ஏமா நான் வரல. அதானே. நொட வைத்தியத்துக்கு இந்த இது புத்தூர் கட்டி பாண்டி சிங்கம்னாரு புத்தூர் கட்டி பாண்டிங்கிறாங்க. ம் நீ சொல்லிட்டு போ, சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. நல்லா இருக்க மனுஷன் எப்படியாவது சம்பாதிக்கலாம். ம் ஒரு மனுஷனை ஏமாத்தி வாழக்கூடாதுமா. இல்லாம ஒரு நபருக்கு எவ்வளவு அமௌண்ட், அதாவது டோக்கன் எவ்வளவுக்கு எடுக்கிறோம்? டோக்கனுக்குலாம் ஃப்ரீமா. சரி சாப்பாடு கொண்டாந்து அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கூப்பிட்டு கொடுக்குறாரு. சரி. எல்லாரும் பாதி பேர் வாங்க. அப்புறம் மாட்டுக்கட்டில தான் கொடுக்குறாரு. ஆ ஏன் நடக்கிற உண்மைமா. அப்ப அதுல வந்து அந்த தைலத்துக்கு மட்டும்தான் பைசா வாங்குறாரு? ஆமாம்மா, தைலத்துக்கு மட்டும்தாம்மா பார்ப்பேண்ணா. வேற எதுவும் பண்ணலண்ணா. ஊட்டி தாங்க நான் ஊட்டி நான் முடங்கி இத்தனை வருஷம் ஆச்சுமா. எனக்கு உதவி பண்ண ஆளே இல்லாமல் அங்கே போனேன். கட்டுத்தரு மாதிரி இங்கேருந்து காரை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி போனேன். இந்த அளவுக்கு என்னை ஏமாத்தினது நான் அவருக்கு மேலே குறை சொல்லலை. எனக்கு இருந்தாலும் அடுத்தவங்க ஏமாந்துடக்கூடாதுமா. சாமி பாருங்க சொல்லிட்டு எதுக்குமா ஏமாத்தணும். தைலத்தை எனக்கு நான் தேய்ச்சிக்கணுமா. அதை வாங்கிட்டு கொண்டு போய் இங்கே வச்சு தேய்ச்சி அதை வந்து சுடு நீரை உப்பு போட்டு குளிக்கணுமா. விலையை கேட்டேன். 800 சொன்னாங்க. நான் ஒரு 200 கொடுங்கன்னு காசு கேட்டேன். அதெல்லாம் கிடையாது. நீ போ கிளம்புட்டா நான் வந்துட்டாமா. ஓ சரிங்க, நான் திருப்பி உங்களை வந்து கூப்பிடுறேன். இன்னும் மற்றவங்களாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு. நடந்த உண்மைமா. நான் எங்க அம்மா சரி சரி, இல்ல இல்ல இல்ல, நீங்க சொல்லும் போதே எனக்கு தெரியுது. நீங்க பாதிக்கப்பட்டதுனாலதான் இது ஆத்மாத்மா நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. புரியுது. நான் திரும்ப உங்களை கூப்பிடுறேன். நோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு எப்படியாவது நம்ம குணமாகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது தவறு இல்லை. 10 பேர் போராடத்தில் 10 பேருக்கும் சரியாகலை அப்படின்னா நிச்சயமாக அங்கே ஏதோ தவறு நடக்குது அப்படின்னு தான் நம்ம கவனிக்கணும். மாறாக ஒரு நபருக்கு மட்டும் வைத்தியம் கேட்கல அப்படின்னா அந்த ஒரு நபர் கொஞ்சம் யோசிக்கணும். வைத்தியம் பார்க்குறவங்களுக்கு, வைத்தியத்துக்காக உங்களை தேடி வர்றவங்களுக்கு கையில் காசு இல்லாமல் தான் இந்த வைத்திய முறையை தேடி வராங்க. காசு உள்ளவங்க நவீன மருத்துவத்தை தேடி போயிடுறாங்க. பாரம்பரிய வைத்திய முறைகளை கற்று இப்போ வரைக்கும் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிற வைத்தியர்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. தயவு செய்து இந்த காணொளி மூலியமாக வைத்தியம் பார்க்குற வைத்தியர்கள்ட்ட நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை, நம்பிக்கையோடு உங்ககிட்ட வர்றவங்களை தயவு செய்து நம்பிக்கை இல்லாதவங்கள மாற்றி அனுப்பிடாதீங்க. அவங்களுக்கு உங்கள் வைத்தியம் கேட்கல அப்படின்னா உட்கார வச்சு எடுத்து சொல்லி புரிய வச்சு அந்த இடத்துல இருந்து அனுப்பிடுங்க. எவ்வளவு ஆசீர்வாதங்களை வேணும்னாலும் ஏற்றுக்கலாம் அல்லது விட்டுட்டு கூட போகலாம். ஆனால் இந்த மாதிரியான சாபங்களை மட்டும் வாங்கிடாமல் பார்த்துக்குங்க. இந்த காணொலியை பார்த்ததுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் என் மேலே கோபப்படாதீங்க. என்ன விஷயம் நடந்ததோ 2 பக்கத்தையுமே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு முயற்சி பண்ணினேன், சேர்த்துட்டேன். இந்த காணொலியை பற்றின உங்கள் கருத்து கமெண்டில் எதிர்பார்க்குறேன். நன்றிங்க.